Hey, hi. This is my first video. என்ன போஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா, நிறைய ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் இந்த குக்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட் வந்து ப்ரொமோட் பண்ணிகிட்ருந்தாங்க. சரி, நான் வந்து குக்கிங்கில் கொஞ்சம் இல்லை, ரொம்பவே டல் தான். அதனால் நான் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஷார்ட் டைமில் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். இதுலேயே வித் ரைஸ் அண்ட் வித்தவுட் ரைஸ் இருக்குது. நான் வித் ரைஸே வாங்கினேன், ஏன்னா குவான்டிட்டி ப்ராப்ளம் வந்துடக்கூடாதுல்ல. அதனால் இப்போ ரைஸை வந்து நம்ம 20 மினிட்ஸ் ஊற வச்சுக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அது ஒரு இடத்துல ஊற வச்சுட்டு, அதுக்கப்புறம் இதுக்காக நான் வந்து 500 கிராம்ஸ் வந்துட்டு சிக்கன்ஸ் எடுத்திருந்தேன். இதோட குவான்டிட்டிக்கு அவ்வளோதான் அவங்க சொல்லியிருந்தாங்க. இதோட சைட் டிஷ் வேணும்ல கண்டிப்பாக நமக்கு. அதனால் நான் 65 மட்ராஸ் 65ன்னு சொல்லிட்டு அது வந்து ஆஃபர் இருந்தது, ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ அப்படின்ட்டு. அதனால் அந்த இது மசாலா பாக்கெட் தான் வாங்கியிருந்தேன். இதுக்கு ஒரு 500 சிக்கன் வந்து வாஷ் பண்ணி தனியாக பிரித்து வச்சுருக்கோம். பிரியாணிக்கு தனியாக, 65க்கு தனியாக. இதுக்கான மசாலா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோமா. நல்லா கொஞ்சம் தண்ணி மட்டும்தான், நான் எதுவுமே சேர்க்கல. பிரியாணிலையும் சரி, 65லையும் சரி, எதுலேயுமே நான் வந்து எதுவுமே அவங்க சொன்ன சேம் மெத்தட் அதை தான் ட்ரை பண்ணியிருக்கேன். இதையுமே சிக்கனை நல்லா ஃபஸ்ட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி ஊற வச்சுக்கிட்டேன். ஏன்னா அப்போ தான் அந்த ஸ்மெல்லு வரக்கூடாது அப்படி இருக்கிறதுனால. இப்போ வந்து அந்த ஃபைன் பண்ண மசாலா கூட சிக்கன்ஸ்லாம் எடுத்துகிட்டு நல்லா ஃபைன் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மேரினேட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஒரு 20 to 30 மினிட்ஸை வந்து மேரினேட் பண்ணி இதையும் ஓரமாக வச்சாச்சு. நல்லா எல்லா சிக்கன்லேயும் ஒட்டுற அளவுக்கு மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. கையால் தான் மிக்ஸ் பண்ணேன், ஏன்னா அப்போ தானே வந்துட்டு நல்லா கொஞ்சம் ஒட்டும் சிக்கனோட. நம்ம என்ன தான் வந்து கரண்டியில் யூஸ் பண்ணாலும் அது சரியாக வராதில்ல, அதுக்காக இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து பிரியாணி பண்ண போயாச்சு. குக்கர் எடுத்து வச்சு அதை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு, அப்படியே ஃபஸ்ட்டு அவங்க பேஸ்ட்டாக கொடுத்துருந்தாங்கல்ல, அந்த பேஸ்ட் எடுத்து கொட்டி நல்லா கிண்டி விட்டுக்கிட்டேன். அதை கொட்டி கொஞ்சம் மினிட்ஸ்லேயே நல்ல ஸ்மெல் வந்தது. அந்த பிரியாணி ஸ்மெல் வந்து நல்லா வந்தது. அதுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டேன். அடிப்பிடிக்காமல் இருக்கணும்ல, ஆனால் அடிப்பிடிக்க வாய்ப்பு இல்லை, ஏன்னா நிறைய ஆயில் இருந்தது, அதனால் அடிப்பிடிக்க வாய்ப்பு இல்லை. அதுக்கப்புறம் நம்ம வந்து வாஷ் பண்ணி வச்சுருந்த சிக்கன் எடுத்து உள்ளார போட்டு அதுவும் நல்லா ஸ்மெல்லு வேகிற அளவுக்கு, உப்பு சோந்து வேகிற அளவுக்கு கிளறி விட்டுக்கணும். கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க கொடுத்த ரைஸு போட்டு, அவங்க கொடுத்த ரைஸை அதுக்கு சொன்ன வாட்டர், அவங்களோட வீடியோ பார்த்துக்கிட்டேன் நான் ஃபஸ்ட்டு, ஏன்னா நம்மளாக பண்ணக்கூடாதுல்ல. அதனால் அவங்க வீடியோஸை பார்த்துட்டு அந்த 20 மினிட்ஸ் நல்லா அரிசி ஊற இருந்தது, அதை எடுத்து போட்டுட்டு குக்கரில் ஒரு 3 to 4 விசில் வைக்கலான்னு நினச்சேன். ஏன்னா எனக்கு இந்த ரைஸ் எப்படி வேகுதுன்னு தெரில. நார்மலாக பிரியாணி ரைஸ்க்கு வந்து 3 விசில்ஸ் வச்சா போதுமாங்க. ஆனால் நான் இது எதுக்கும் ஒரு விசில் கூட தான் வச்சேன், 4 விசில்ஸ் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் அந்த பிரியாணி வேலைலாம் முடிச்சுட்டு 65 ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு பக்கத்துலேயே. இப்போ 65ம் ரெடி, பிரியாணியும் ரெடி. நல்ல ஸ்மெல்லு, நல்ல வாசம், கொஞ்சம் தண்ணி அதிகமாக ஆகிடுச்சு, ஆனால் நல்லா இருந்தது, நல்ல டேஸ்ட்டு. ஓகே, ஆனால் ஆயில் ரொம்ப அதிகம், ஆயில் தான் அதிகமாக இருந்தது, ஆனால் டேஸ்ட்டாக இருந்தது சாப்பிட்றதுக்கு. எங்கள் ஃபேமிலியில் ஒரு 4 to 5 மெம்பர்ஸ்க்கு அந்த பேக்கெட் போதுமானதாக இருந்ததுங்க. கடைசியாக ரிவ்யூ கேட்க வந்தாச்சு என் பையன்கிட்ட. என் பையனுக்கு ரொம்ப பிடிச்சிது. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.